ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டான செடின்னு சொல்லுவேன், வெத்தலை. ஆக்சுவலாக இது நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். பட் கீழேருந்து ஒரு பெரிய செடி இருந்தது, ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதனால் அதுலேருந்து ஒரு கிளையை மட்டும் எடுத்து நான் மாடியில் வச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன கவரில் தான் வச்சுருக்கேன். ஆனால் இது ஸ்லோவாக தான் வளருது. பட் இதுக்குன்னு தனியாக எதுவும் நாங்கள் உரம்லாம் கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் படருது. அது ஒன்ஸ் அந்த செவரை பிடிச்சிருச்சு, அந்த சுண்ணாம்பு சத்து கிடச்சிருச்சுன்னா செமையாக வளர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மாடி தோட்டன்றதுனால ஓரளவு தான் வளர்ந்துருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி எதுவும் உரம்லாம் கொடுக்கல. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாவே படர்ந்துருக்கு. இதுலேருந்து வர வெத்தலைகள் தான் நாங்கள் ஆக்சுவலாக மேக்ஸிமம் சாமி கும்பிட இந்த பூஜைக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சில இலைகள்லாம் எவ்வளோ அழகாக படர்ந்து வந்திருக்கு. கீழே நல்லாவே படருது. இன்னும் உரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செவரை பிடிச்சதும் நல்லாவே இலை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன செடி தான் வச்சுருக்கேன், பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் தொட்டியை மாற்றிடுவேன். தொட்டியை மாற்றினா இன்னும் நல்லா வருதான்னு பார்ப்போம். மண்கலையை மாற்றினா இன்னும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்க்கணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.